ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அகாடமிங்க. இங்கே இருக்க ஹெர்பல் கார்டனை நம்ம விசிட் பண்ணி தான் டிஃப்ரெண்ட்டான ஹெர்ப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதுதாங்க நம்ம ஃபாரஸ்ட் அகாடமி. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, என்னங்க பேரை காணும், முந்திரி பக்கோடாங்க. பாஸ் கண்டுபிடிச்சேன் பாஸ். பேர் என்ன தெரியுமா? முந்திரி பக்கோடா. திரிமுன் டகோபா ரிதிமுன் பட்டாக்கோ கோப திரிமுண்டா பக்கோ முண்டா திரி. அச்சோ சாரிங்க, இங்கே இருந்த இலைகள் போர்டை மறைச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேசவர்த்தினிங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேசவர்த்தினு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கரெக்டு தாங்க. கேசவர்த்தினி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நிறைய பேர் ஆயிலாக செஞ்சு பயன்படுத்துவாங்க, இன்னும் சிலர் வேறு சில ப்ராசஸ் மூலமாக இதை பயன்படுத்துவாங்க. இதோட இலைகள் இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. அண்ட் செகண்டாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வல்லாரக்கீரைங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு அம்மாலாம் நிறையா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்ருப்பீங்க. இதுக்கு காமனான நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியன் பொன்னி வோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்டில் இது பேர் பிராமி பிளான்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தையும் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தையும் இது நல்லாவே மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ வல்லாரக்கீரை உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் தவறாமல் வாங்கி சாப்பிட்ருங்க. தேர்டாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அமுக்கிறாங்க. ஏன்னா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நல்லா கேள்விப்பட்ட ஒரு பிளான்ட்டு தாங்க அஸ்வகந்தா. ஆமாப்பா, நிறைய டிவி விளம்பரத்தில் கூட அஸ்வகந்தாவை கேள்விப்பட்டிருக்கோம். இதோட யூஸ் என்னென்னு தானே கேட்குறீங்க. அஸ்வகந்தாவை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய யூஸஸ் இருக்குங்க. இது நம்மளோட பிரெயினையும் நர்வஸ் சிஸ்டத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் இந்த அஸ்வகந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இதை பயன்படுத்துங்க. ஃபோர்த்தாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தொட்டா சுருங்கிங்க. அதாவது டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். தொட்டா சுருங்கிலாம் மெடிசனல் பிளான்ட்டாப்பா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, இது ஒரு நல்ல மெடிசனல் பிளான்ட். உங்களோட பிபி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இந்த தொட்டா சுருங்கி இருக்குங்க. தொட்டா சுருங்கு தான் நானும் போய் ஒரு செடியை தொட்டு பார்த்தேங்க. ஆனால் நான் பார்த்த செடி ரொம்பவே ஸ்லோ, லேட்டாக சுருங்குச்சுங்க. அதுக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கே மெடிசன் கொடுக்க வேண்டியதாக ப்ராப்ளம் இருக்குதுங்க. அண்ட் ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வெற்றிலைங்க. எல்லாருமே கல்யாண வீட்டிலங்கள்ல இல்லை நிறையா ஃபங்க்ஷன் வீட்டிலலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை போடுற பழக்கம் உங்களையும் நிறையா பேத்துக்கு இருக்கும். ஸோ இதோட இங்கிலீஷ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் லீவ்ஸ், சான்ஸ்கிரிட்டில் தாம்பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ப்ரீத் ஃப்ரெஷ்னராகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட நன்மைகள் நிறையா இருக்குது. இதை பற்றின தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது. ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஃபங்க்ஷன் டைமில் வெற்றிலை போடுற பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லிங்க. இது ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. இது நம்மளோட சளி காய்ச்சலை போக்கும். அண்ட் ஃபீவர் வந்தால் கூட இது நம்மளுக்கு மெடிசனாக பயன்படுங்க. கோவிட் காலத்தில் கூட இதை போட்டு நிறைய பேர் ஆவி பிடிக்க பயன்படுத்தினாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான மெடிசனல் பிளான்ட்டுங்க. இது வாங்கி உங்கள் வீட்டில் கூட நீங்கள் வளர்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா முடக்கத்தானுங்க. அதாவது முடக்கு அறுத்தான் அப்படின்னு இதை தமிழில் கிளியராக சொல்லுவோம். காமன் நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா பலூன் வைனுங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்பவே நல்ல மெடிசனுங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டு காஃப் இருந்தாலும் இது நல்லாவே கேட்கும். இதை மாவாக அரைச்சி தோசை மாவு மாதிரி பண்ணி தோசையாக சாப்பிட்ற கூட ஒரு நல்ல மெடிசன் தாங்க. ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிளான்ட். இதை பற்றின தனி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நிலவேம்புங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நல்லா அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலவேம்பை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கஷாயமாக பண்ணி குடிக்கும்போது நிறைய பேருக்கு வரக்கூடிய டெங்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக க்யூர் ஆகுங்க. அதுக்கு தான் இந்த நிலவேம்பை நம்ம யூஸ் பண்ணுறோம்.
அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா செம்மரங்க. அதிகமாகவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா ஒர்த்தான ஒரு மரம். அப்போ இருக்க சந்தன கடத்தல் வீரப்பன்லேருந்து இப்போ இருக்க புஷ்பா வரைக்கும் இதை தாங்க கடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து தாங்க சந்தனம் எடுப்பாங்க. அண்ட் சந்தனத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கே தெரியும். நம்ம சேனலில் கூட இதை பற்றின தனி வீடியோவே இருக்குது. நம்மளோட தோஷங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் சந்தனத்தோட கூல்னஸ் ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் அந்த செம்மரம், அதாவது ரத்த சந்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த பிளான்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கீழா நெல்லிங்க. சான்ஸ்கிரிட்டில் பூமி அமலக்கி அப்படின்னு சொல்லுவோம். காமன் நேம் ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் காமாலையை போக்குறது, அதாவது ஜாண்டிஸ் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கீழா நெல்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிட்னி ஸ்டோன் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்க்கும் கீழா நெல்லி ஒரு நல்ல பெஸ்ட் மெடிசனாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹெர்ப்ஸ் கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோங்க. இனி அடுத்து மரங்களும் நிறையா இருக்குது. ஸோ மரங்களுக்காக நான் தனியாக இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இந்த விலாகை நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ பேப்பர் ஜீப் இருக்குங்க, ஒரே நிமிஷங்க, ஜீப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ வியூவர்ஸ், மேக்ஸிமம் உள்ளே இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ பார்த்த ஹெர்ப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நான் லைக் பண்ணி ஹெர்ப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பை பாய்.